ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் சித்தார்த் ஸ்மார்ட் 16. இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா சுண்டைக்காய் வச்சு தான் பார்க்க போகிறோம். சுண்டைக்காய் வச்சு ஒரு துவையல் இல்லைன்னா சட்னின்னு சொல்லலாம், அதை செய்ய போகிறோம். நான் அதுக்கு 100 கிராம் சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். அதை நீட்டாக தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 வாட்டி தண்ணியில் வாஷ் பண்ணிங்கன்னா நீட்டாக வந்துடும். நம்ம வாஷ் பண்ணி வச்சதை ஒரு இடிக்கல் இருக்குது இல்லையா, நம்ம பூண்டு இஞ்சி பூண்டெல்லாம் இடிப்போம் இல்லையா, அந்த கல்லில் வந்து இடித்து வச்சுக்கலாம். ஒரு 4 நாளாக போட்டு இடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா வதக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இடிக்காமல் அப்படியே எண்ணெயில் போட்டு வறுத்திங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அது டேஞ்சர். அதனால தான் நம்ம சும்மா ஒரு தட்டு வச்சுக்கலாம். அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயில் வதக்குனிங்கன்னா அந்த கசப்பெல்லாம் போய் டேஸ்ட் செமையாக இருக்கும். ஸோ சுண்டைக்காய் மாதிரியே தெரியாது. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சோம் இல்லையா, அந்த சுண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா சிம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணோன்னா கொஞ்சம் சுண்டைக்காயெலாம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகும். இந்த மாதிரி ஃப்ரை ஆகிட்டே இருக்கும். வதக்கிக்கிட்டே இருங்க கை விடாமல். இப்போ பாருங்கள், நல்லா ரோஸ்ட்டாக இருக்கிறது தெரியுது உங்களுக்கு. இப்போ ரோஸ்ட் ஆனதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். கொஞ்சம் ஆறட்டும் நல்லா. நெக்ஸ்ட் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தனியா சேர்த்துருக்கேன். இல்லையா நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கிட்டா கூட ஓகே தான். தனியா, கொஞ்சமாக சீரகம், சும்மா ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் இல்லைன்னா உளுத்தம்பருப்பு சேர்த்தா கூட சூப்பராக இருக்கும். நான் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு, ஒரு 4 காஞ்ச மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க. நார்மல் சைஸில் ஒரு வெங்காயம், அதுக்கப்புறமா ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி இருந்தால் இஞ்சி ஒரு துண்டு கூட சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறமா நார்மல் சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துருக்கேன். நீங்கள் தக்காளி வேணான்னா கூட அவாய்ட் பண்ணிவிட்டு புளி சேர்த்துக்கலாம். நம்ம ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த கசப் ஃப்ளேவர் கம்மியாகிறதுக்காக இது எல்லாமே போடுறது வந்து கூடவே வந்து இதை மிக்ஸி ஜாரில் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்க்கும் போது அரைக்கிறப்போ கொத்தமல்லி தண்டு இருக்குது இல்லையா, இலை இல்லாமல் தண்டு மட்டும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சதுக்கப்புறமா அதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துடலாம். பேன் ஆன் பண்ணி அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை, அவ்வளோதான். நார்மல் தாளிப்பு தான். தாளிச்சிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மிக்ஸி ஜாரில், அதை எடுத்து இதில் கொட்டிடலாம். உங்களுக்கு கெட்டியாக சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்ற, ஒயிட் ரைஸ்க்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வேணால் கெட்டியாக எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இல்லை நல்லா நைஸாக இட்லி தோசைக்கெலாம் அப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தாளித்து அதில் ஊற்றிக்கிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. காரம் தேவையான அளவு போட்டுட்டிங்க இல்லையா, போதும். நான் தோசைக்கு தான் ட்ரை பண்ணேன். மொறு நெய் ரோஸ்ட்டுக்கு தொட்டு சாப்பிட்டு பார்த்தா செமையாக இருக்கும். கசப்பே தெரியாது. பசங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள்.